அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து ரியல் டெக் ஐசிடி அறந்தை சார்பாக வழங்கக்கூடிய டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கான ஆன்லைன் கிளாஸ் முற்றிலுமாக இலவசமாக அதுவும் யூடியூப் மூலமாக என்ன செய்ய வழங்கப்படுகிறது. இதற்கான நாள் மற்றும் நேரம் வந்து பின்னர் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். இப்போ வந்து அதற்கான ஒரு சோதனை முன்னோட்டம் தான் என்ன செய்யணும் நமக்கு இந்த லைவ் வழியாக நாங்கள் வழங்கிக்கொண்டிருக்கோம். அதாவது நமக்கு தெளிவாக வழங்க வேண்டும். மற்ற ஆன்லைன் கிளாஸை விட நம்மளுடைய கிளாஸ் வந்து என்ன செய்யணும் ஒரு முற்றிலும் மாறுபட்டதாக கண்டிப்பாக இருக்கும். அதுக்காக தான் இந்த சோதனை ஒளிபரப்பு. அதுக்கு தான் அந்த சோதனை இப்போ டிவியில் என்ன செய்யணும்னா சோதனை ஒளிபரப்பு பண்ணுவாங்க. அதே மாதிரி நாம் வந்து என்ன செய்ய போகிறோம்னா முதல்ல சோதனை ஓட்டம், அதுக்கப்புறம் தான் என்ன நமக்கு லைவ் கிளாஸ். ஏற்கனவே நம்ம என்ன செய்யணும் ஒரு சோதனை ஓட்டத்தில் அறிவியல் பாடத்திற்கான ப்ளூ பிரிண்ட்டு, அதாவது கேள்விகள் வந்து 30 மார்க்கு எதில் வந்து அதிகமாக இடம்பெறக்கூடிய பகுதிகள் என்பதை பற்றி என்ன செய்யணும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். யாரும் பார்க்கல அப்படின்னா ரியல் டெக் ஐசிடின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணிவிட்டு அதில் லைவ்னு இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்போம். ஒரு 7 நிமிஷம் ஓடக்கூடிய வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம்னா தமிழ் பாடத்திற்கான அந்த ப்ளூ பிரிண்ட் எந்த பாடத்தில் அதாவது கேள்விகள் வந்து எதில் அதிகமாக இடம்பெறும் அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன செய்யணும்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன செய்யணும்னா தொகுத்து வழங்க போகிறோம். தமிழ் பாடத்திற்கான 30 மார்க்கில் வந்து கேள்விகள் அதிகமாக இடம்பெறக்கூடிய பகுதிகள் எது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அறிவியல் ஏற்கனவே போட்டிருக்கோம், நீங்கள் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, ரைட்டு. இந்த கிளாஸில் வந்து தமிழ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளூ பிரிண்ட் தான் 30 மார்க்கான பகுதி. ஓகே, ஃபஸ்ட்டு அதாவது தமிழ் நமக்கு சொல்லும்போது இதில் 3 பகுதிகளாக என்ன செய்கிறாங்கன்னா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து இலக்கணம். நீங்கள் கீழே வந்து டிஸ்பிளேயில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இலக்கணம் வந்து அதிகமாக கேட்குறாங்க. அது 10 to 12 மதிப்பெண்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இலக்கணத்தில் கேட்குறாங்க. அதில் வந்து எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, புணர்ச்சி இதெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. இது வந்து நம்ம தெளிவாக நம்ம படிச்சுக்கணும். அதே மாதிரி இலக்கியம், சங்க இலக்கியத்தில் வந்து 50 காப்பியங்கள், அறநூல்கள், பக்தி இலக்கியம் இதில் வந்து என்ன செய்யணும் கேள்விகள் அதிகமாக இடம்பெறுகிறது. இதில் வந்து 8 to 10 மதிப்பெண்கள் என்ன செய்யணும் கேட்குறாங்க. அடுத்து உரைநடை நம்ம சொல்லும்போது உரைநடை அந்த தொண்டு இதில் வந்து தமிழ் அறிஞர்கள், அப்புறம் அதில் வந்து பாரதியார், பாரதிதாசன் இது வந்து இவங்களை அடிக்கிற இவங்க இல்லாத கொஸ்டின் என்ன செய்யணும் இருக்காது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தொண்டு, உரைநடை ஆசிரியர்கள் ஒரு 5 பேர் என்ன செய்யணும்னா கண்டிப்பாக தமிழ் பாடத்தில் வந்து தேர்வு அதாவது பேப்பர் 2க்கு இடம்பெறக்கூடிய கேள்விகளாக என்ன செய்யணும் இருக்கிறது. இந்த ப்ளூ பிரிண்ட் என்ன செய்யணும் எப்பொழுதும் நம்ம ஒன்று ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் என்ன செய்யணும் நம்மளோட வீடியோ பார்த்துக்கோங்க. இதை உங்களுக்கு டீப்பாக விளக்கணும் அப்படின்னா இந்த உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியுது, இதை பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து அதிகமாக அதாவது முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க. கிராமர் வந்து தமிழ் பாடத்துக்கு வந்து ஒரு முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க. இதில் அதிகமாக கேள்விகள் இடம்பெறுகிறது. அது எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி இது அந்த 5 வகை இலக்கணங்கள் என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. இதோட பகுபத உறுப்பு இலக்கணம் மற்றும் புணர்ச்சி விதிகள், வேற்றுமை உறுப்புகள், தொகைநிலைத்தோடு தொகாநிலைத்தோடு இதை என்ன படிச்சுக்கோங்க. அடுத்து பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்தல், பிழையை வந்து திருத்துது. இதில் வந்து என்ன சொன்னால் இதுதான் இலக்கணத்தில் இடம்பெறக்கூடிய பகுதியில் இருக்கிறது. அடுத்து இலக்கியம்னு சொல்லும்போது இதில் சங்க இலக்கியம்லாம் உங்களுக்கு தெரியும். 8 தொகை 10 பாட்டு, அவற்றுடைய நூல் ஆசிரியர்கள், அறநூல்கள், திருக்குறள், அதில் வந்து அதிகாரங்கள், சில இதில் என்ன சொன்னால் ஒரு பாட்டை அந்த திருக்குறளை கொடுத்து அதனோட மேற்கோள் காட்டி இது எந்த அதாவது எந்த பாலில் வந்து இடம்பெறுகிறது அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து நாலாடியார் காப்பியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, பக்தி இலக்கியம், தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம் இதில் வந்து என்ன சொன்னால் இலக்கியத்தில் வந்து கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. அதான் அதிகமாக இடம்பெறக்கூடிய பகுதிகள். தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டு பார்த்திங்கன்னா பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை போன்ற தற்கால அறிஞர்கள் வந்து யார் கேட்குறாங்கன்னா ஜி. போப், வீரமா முனிவர் போன்றவரின் தமிழ் பணிகள் என்ன செய்கிறாங்கன்னா கேட்குறாங்க. தமிழ் வளர்ந்த வரலாறு மற்றும் அகழ்வாராய்ச்சி தகவல்கள் இதெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுகளும் அந்த பகுதியிலிருந்து இடம்பெறக்கூடியதாக இருக்கிறது. இது போக நீங்கள் அதிகமாக எதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 to 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சமச்சீர் புத்தகத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு வரி விடாமல் முதல்ல என்ன செய்ய படிச்சிருங்க. அதுக்கப்புறம் முக்கியமான குறிப்புகள் எடுத்துக்கோங்க. அதில் அந்த குட்டி குட்டி பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தெரியுமா மேலே இருந்துருவோம், அதை விட்டுறாதீங்க. அதுதான் கேள்விகள் அதிகமாக இடம்பெறக்கூடிய பகுதியாக இருக்கும். ஏன்னா
அதுதான் என்ன எல்லோ, அதாவது லேர்னிங் அவுட்கம்னு சொல்லுவோம்ல, அது கண்டிப்பாக அதில் இருந்தால் என்ன கொஸ்டின் வந்து அதிகமாக இருக்கும். இது போன்ற, அதாவது இது வந்து ஒரு சோதனை ஒளிபரப்பு தான். இன்னும் நமக்கு லைவ் கிளாஸ் வந்து உங்களுக்கு டேட் அண்ட் டைம் வந்து என்ன செஞ்சிடும் நாங்கள் சொல்லிடுவோம். அதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும், அதாவது நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுருக்குன்னா, நிறைய கிளாஸ் வழங்குறாங்க, நம்ம அதை விட என்ன செய்யணும் பெஸ்ட்டாக வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சோதனை ஓட்டத்தின் மூலமாக முதல்ல தெளிவாகிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் உங்களுக்கு வழங்கணும். சோதனை ஓட்டத்திலே உங்களுக்கு என்ன செய்யணும், எல்லா பாடத்திற்குமான அந்த ப்ளூ பிரிண்ட் இந்த இப்போ கொடுக்குற மாதிரி ஏற்கனவே சயின்ஸு கொடுத்துருக்கோம், இப்போ தமிழ் கொடுத்தாச்சு. நாளைக்கு வந்து கணிதம் மற்றும் ஆங்கில பாடத்திற்கான ப்ளூ பிரிண்ட் வந்து உங்களுக்கு இந்த சோதனை, அதாவது யூடியூப், அதாவது ரியல் டெக் ஐசிடி அறந்தை சார்பாக வழங்கக்கூடிய இந்த யூடியூப் சேனல் வழியாகவே உங்களுக்கு என்ன செய்யணும் வழங்கப்படும். அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி. மறக்காமல் என்ன செய்யணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களோ அந்தளவுக்கு தான் என்ன சொன்னால் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன சொன்னால் உங்களுக்கு வெகு விரைவில் என்ன சொன்னால் கிடைக்கும். தேங்க்யூ டீச்சர்ஸ்.